கலநாயகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மாறன். இன்றைய தினம் ராமர் தற்கொலை செய்து கொண்ட அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன, ராமர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறீங்களா? ஆமாம், ராமர் தற்கொலை தான் செய்து கொண்டார். இவ்வளோ நாளாக நமக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. அது எப்போ மறைக்கப்பட்டது, யாரால் மறைக்கப்பட்டது போன்ற தகவல்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். வால்மீகி ராமாயணத்தில் மொத்தம் 7 காண்டங்கள். 7வது காண்டம் உத்தரகாண்டம். உத்தரகாண்டத்தில் ராமருடைய முடிசூட்டு விழா, ராமருடைய ஆட்சி, ராமருடைய ஆட்சியில் மக்களின் நிலை, அவருடைய மரணம் போன்ற காரியங்கள் இடம்பெற்றிருக்கு. வால்மீகி ராமாயணத்தை கம்பர் மொழிபெயர்த்தது போலவே ஒட்டக்கூத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். இது பல பேருக்கு தெரியாது. கம்பர் உத்தரகாண்டத்தை மொழிபெயர்க்கிறத தவிர்த்துட்டார். அது எப்படி ஒரு அவதார கடவுள் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? அதனால் என்ன பண்ணுறாரு, கம்பர் அந்த காரியங்களை தவிர்த்துட்டார். இதை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஒட்டக்கூத்தர் ராமரை அவதார கடவுளாக காட்டலை. அதனால் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்த்திட்டார். கம்ப ராமாயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஒட்டக்கூத்தர் ராமாயணத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? ஒட்டக்கூத்தர் கடவுளின் அவதாரமாக காட்டலை. கம்ப ராமாயணத்தை பாடப்புத்தகங்களில் இடம்பெற செய்கிறவங்க ஏன் ஒட்டக்கூத்தர் ராமாயணத்தை பாடப்புத்தகம் இடம்பெற செய்ய மாட்டுறாங்க? உங்களுக்கு இதெல்லாம் புரியும். சரி, இப்போது ராமர் தற்கொலை செய்து கொண்ட அந்த காரியத்தை பார்க்கலாம். சீதை பாதாளம் சென்றுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகர் ராமர் என்ன பண்ணுறாரு, அழுது புலம்பி ரொம்ப சோகமாகிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து சோகம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஆட்சி ஏற்றுக்கிட்டு நல்ல ஆட்சி செய்கிறாரு. கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. சிறப்பான ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரோட ஆட்சி குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 11,000 ஆண்டுகள் சிறப்பு ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் வீடனையும் அனுமனையும் நாட்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு அந்த நாட்டு குடிமக்கள் அத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு சரை நதிக்கு போகிறார். சரை நதிக்கு போய் ராமரும் அந்த நாட்டு குடிமக்களும் எல்லாரும் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தண்ணியில் மூழ்கி செத்து போகிறாங்க. அந்த நேரத்தில் நான்முகன் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, விமானங்களை ஏற்றிக்கிட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறாரு. இப்படியா இந்த கதை முடியுது. என்ன இது ரொம்ப மோசமாக இருக்குது. கடவுளின் அவதாரம் தற்கொலை செய்து கொள்ளணுமா? கடவுளின் அவதாரம் தற்கொலை செய்து கொண்ட தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் இந்த உத்தரகாண்டத்தை அழிச்சிடணும், அதை யாரையும் படிக்க விடக்கூடாது அப்படின்று முடிவெடுத்து உத்தரகாண்டத்தை அழிச்சிடுங்க அப்படின்னு மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வருது. யார் அந்த மேலிடம்? 1963வது ஆண்டுக்கு பிறகு உத்தரகாண்டம் பிரிண்ட் போடுறதையே விட்டுட்டாங்க. வால்மீகி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினவங்க த லிட்டில் ஃப்ளவர் பதிப்பகத்தார் தான். அவங்களும் கூட என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் போடுறதையும் விட்டுட்டாங்க, பழசெல்லாம் எடுத்து அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒட்டக்கூத்தர் தமிழில் மொழிபெயர்த்தது பிரிண்ட்டு போடப்பட்டிருக்கு. அது பழைய நூலகங்களில் அந்த புத்தகம் இன்னமும் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி அழிக்காமல் விட்டதோட விளைவு தான் ராமர் தற்கொலை செய்து கொண்டார்ன்ற வரலாறு நமக்கு தெரியறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போது ராமாயணத்தை அழிக்க சொன்ன அந்த மேலிடம் யாருன்னு நம்ம பார்க்கலாமா? சுவாமிநாதன் என்று இயற்பெயர் கொண்டவரும் மகா பெரியவர் என்று போற்றப்பட்டவருமான காஞ்சி சங்கராச்சாரியான சந்திர சேகராந்தரி சரஸ்வதி என்று அழைக்கப்பட்ட காஞ்சி சங்கர மரத்தின் பீடாதிபதி தான் அந்த மகா பெரியவர். அவர் என்ன சொன்னார்னா, உத்தரகாண்டம் படிக்கிறது குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டார். அந்த பெரியவர் அப்படி சொன்னதுனால உத்தரகாண்டத்தை அழிக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. சரி, இப்போ நாம் ஒரு சில காரியங்களை பேசுவோம். பூமி வாழ்க்கை அவ்வளவு கொடுமையானதா? கடவுள் அவதாரமான ராமரால் கூட பூமி வாழ்க்கை வாழ முடியலையா? என்ன கொடுமை அப்படின்னு நம்ம சிந்திக்க தோணுது. இப்போ என்ன நடந்திருக்குது? அவர் எதுக்கு அவதாரம் எடுத்து வந்தார்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து வந்தார். இதை சரியாக வால்மீகியும் சொல்லலை, மொழிபெயர்த்த ஒட்டக்கூத்தரும் சொல்லலை. இதில் நாம் ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ராமாயணம் வரலாறில் அது ஒரு இதிகாசம். இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த ஒரு
கதையை எடுத்து அதில் கடவுள் அவதாரம் கருத்துக்களை சொல்லி அதை காவியமாக எழுத முற்பட்டிருக்கிறாரு வால்மீகி முனிவர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது நாம் சொல்லலை. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி தான் இந்த கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்ண பரம்பரையாக இருந்த ஒரு கதையை எடுத்து காவியம் செய்கிறதுக்கு வால்மீகி ரிஷி முற்பட்டிருக்கிறாரு. அதனால தான் கதையில் பல இடங்களில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தை அவர் பதிவு வச்சிருக்கிறாரு. இப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது ராமாயணம் அது வரலாறு இல்லை, அது ஒரு இதிகாசம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சும் கூட இந்த பிராமணர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக ராமரை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. இதற்கு உண்டான பலனாக நிச்சயமாக அனுபவிப்பாங்க. அது நல்லதுக்காக பயன்படுத்தினா பரவாயில்ல, கலவரங்களுக்காகவும் பிரிவினைகளுக்காகவும் எப்படியெல்லாம் ராமரை பயன்படுத்தினாங்கன்றது கடந்த கால வரலாறு நமக்கு தெரியும்ல. ராமர் ஏன் தற்கொலை செய்து கொண்டாருன்ற காரியத்துக்கு இப்போ நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். அது ஒன்றும் இல்லை, நிஜ வரலாற்று கடவுள் அவதாரம் தன்னைத்தானே பலியிட ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற தகவல் தான் சைவ சித்தாந்தமும் வள்ளுவமும் சொல்லுது. அப்போது தன்னைத்தானே பலியிட கொடுத்துதல் தற்கொலைக்கு நிகரான ஒரு காரியம்தான். ஆனால் அது தற்கொலை இல்லை, ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதை சொல்ல தெரியாமல் சொல்லி தான் சரை நதியில் போயிட்டு அந்த நாட்டு மக்களோட போய் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போனார் அப்படின்ற தகவலை வால்மீகி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. வால்மீகி ரிஷி பழைய கதையை எடுத்துக்கிட்டு காவியம் செய்ய நினைத்ததோட விளைவு தான் இது. ஏன் பழைய கதை அப்படின்னா, ஆரியர்களுடைய சமூகத்தில் ராமர் தசரதர்லாம் முக்கியமான பங்கு வகித்தவங்க. அவங்களுடைய மிட்டானி பேரரசு அந்த கல்வெட்டுலலாம் அந்த பேர்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ராமர் வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இதை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். பிராமணர்கள்கிட்ட பிரபலமாக இருந்த ஒரு காவியத்தை எடுத்து அதில் கடவுள் அவதார கருத்தை புகுத்தி காவியம் பண்ணதோட தான் வால்மீகி ராமாயணம். அதனால் ராமாயணம் வரலாறு அல்ல, அது இதிகாசன்றதை நம்ம திரும்பி திரும்பி அழுத்தமாக சொல்கிறோம். ராமரை வரலாறாக காட்ட முற்படுற அனைத்து காரியங்களையும் முறியடிக்கிறோம். நம்ம இந்தியாவில் அமைதி நிலவ பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.